நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏஜிங்கிறது நம்ம இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே சமயம் இப்போ பொதுவாக முக்காவாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னு கேட்டால் பேல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏஜிங்கோட வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சில யங்ஸ்டர்ஸுக்குமே பேல்னஸ் பார்க்க முடியுது. இந்த பேல்னஸ் எப்படி தவிர்க்கிறது? நிறைய மென்னுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு காமனான ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த முஸ்டாச் அண்ட் பியர்டு இல்லையா, அதோடைய க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறது. சில பேருக்கு அது வளராமலே இருக்கிறது எவ்வளோ ஏஜ் ஆனாலும். இதை வந்து நம்மளுடைய ரொட்டீன்ஸ்னால இல்லை ஃபுட்னாலையா இல்லை அது ஹெரிடிட்ரியா, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இந்த ஆக்னி அண்ட் ஸ்கார்ஸை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அப்படியே வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்குது? ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஐபிசி தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. Now that I am here, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாரோட இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் எபிசோடில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்ஃபேக்ட் நிறைய queries and questions வந்திருந்தது. ஸோ அதனுடைய ஒரு வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது. ஸோ உங்களுடைய சார்பாக சில கேள்விகளும் கேட்க போகிறேன், நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு வெல்கம் த ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வி கேர், பிரபா ரெட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அண்ட் தட்ஸ் வை ஐ தாட் இந்த எபிசோடில் வந்து அதனுடைய கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் உங்களை பார்த்தோன்னே நினச்சிருக்கேன். அது ப்ரீவியஸ் எபிசோட்லேயே கேட்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். நான் வந்து குவைட் அ ஃபியூ இயர்ஸ் பேக் உங்களை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கீங்க. என்ன, ஹவு டு யூ ஏஜ் லைக் திஸ் மேம்? ஏதாவது டிப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஹேக்ஸ் ஏதாவது இருக்கா? உங்களுடைய ரொட்டீன் பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏஜிங்கிறது நம்ம இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே சமயம் ஈவன் நான் கொஞ்சம் வெயிட் லாஸும் பண்ணேன். நான் என்ன ஒரு சர்ஜரி இது இருந்தது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸும் பண்ணேன். பட் ஹெல்த்தியான டயட் இருக்கும். அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஹேர் போகும். பட் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ், என்னுடைய வி கேரில் வந்து எனக்கு பிடிச்ச சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் வைட்டல்னு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. 10 இயர்ஸாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி ட்ரைகோமெனல்னு ஒன்று இருக்குது, அதாவது அலோவேரா கார்லிக்லேருந்து எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட். அந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்பொழுது அது வந்து ஃபாரின்ல என்ன சொல்லுவாங்க, பியூட்டி மினரல்னு கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா ஃபர்மாக வச்சுட்ருக்கும், ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும், ஹேர் வந்து ஷைனிங், நம்ம என்ன கலரிங் பண்ணால் கூட அந்த ஷைன் வந்து போகாமல் பார்த்துக்கும். ஸோ ஃபுட் டயட் இருக்கும். அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஹேரில். அது வந்து ஒரு 3 months ஒன்ஸாக ஒரு பிபிஎஸ்ன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே நான் என்னுடைய இதுதான் ரொட்டீன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஈவன் க்ரௌனல் பால்னஸ் இருந்தால் கூட அது வந்து நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறதுனால ஹேர் ஃபால் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸ்கின்னுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். நைட் படுக்கும் பொழுது ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு சேரம் அப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன் நான். நிஜமே இது பியூட்டி என்னன்னா, இப்போ எப்படி நான் அவங்கள்ட்ட கேட்டனோ அதே மாதிரி எல்லாருமே அவங்கள பார்த்து கேட்கணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு இண்டிவிஜுவலினுடைய பெரிய ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ஏஜிங்கை வந்து தவிர்க்க முடியாது, பட் ஆனால் அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்ல, அது எப்படி பண்ணுறது? ஏஜிங் இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. இப்போ அந்த ஜெனரேஷன் வந்து இப்போ வரும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு 30+, 40+ வரும்பொழுது ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. ஈவன் இப்போ நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு, நல்ல பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபேஸில் வந்து அந்த ரிங்கிள்ஸ் இருந்தாலும் சாகிங் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆமாம் அது உடனே வந்து ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நிறைய வந்துடுச்சு. அதாவது லேசர்ஸ் இருக்குது, இன்ஜெக்டபிள்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது காம்பினேஷனாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஃபேஸில் வந்து ஏஜிங் தெரியாமல், இன்றைக்கி நிறைய செலிப்ரிட்டிஸ், முன்னாடியெல்லாம் செலிப்ரிட்டிஸ்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் அந்த கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் இந்த இன்ஜெக்டபிள்ஸ் இருக்குது, இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்பொழுது மெயின்டைன் பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து இந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா போட்டாக்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஹாலோவாக இருக்குது, இப்போ ஸ்கின் இப்படி நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் வெளியில் வருது அப்படின்னும் போது ஃபில்லர்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஜிங்கிறது எப்போ தெரியும்னா, ஒரு ஃபேஸ் வந்து பல்கி ஆகிட்டு ஸ்கின் வந்து திக் ஆகும்பொழுது நம்மளுக்கு ஏஜிங் தெரியும். டீபல்கிங்க்கு வந்து மெஷின்ஸ் இருக்குது. இப்போ ஹைஃபு எல்லாமே இருக்குது, ஆர்எஃப் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் காம்பினேஷனாக கொடுக்கும் பொழுது டெய்லியும் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கொலஜன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் இதை சொல்லும் போதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ் பற்றி மக்கள் தெரிஞ்சக்கப்புறம் உடனே வர கேள்வி, இதனால் ஃபர்தர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, ஏதாவது பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ would you like to answer that as well? இப்போ வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டால் நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதில் வந்து டயக்னோசிஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசெட் அந்த மாதிரி.
ஸோ அதை எடுக்கும் பொழுது ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்துடும். பிக்மெண்டேஷனை என்ன மாதிரி பிக்மெண்டேஷன், எபிடர்மஸில் தான் இருக்கா, டெர்மிஸ் லெவல் வரைக்கும் இருக்குதா, இல்லை இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பிக்மெண்டேஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். போஸ்னா போஸ் எந்த அளவுக்கு இருக்குது, சின்ன சின்ன போஸ் எவ்வளோ இருக்குது, பெரிய போஸ் எவ்வளோ இருக்குது, அது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஈஸி. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுடைய நேச்சுரலாக உங்களுடைய பாடியில் வந்து கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது சரியாயிடும். அது ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு, அது இன்டியூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த மெஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸும் அப்படி தான் பண்ணி கொடுக்கும். அதனால் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது கிடையாது. ஏன்னா கரெக்டான டயக்னோசிஸ் இருந்தால் கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் டெலிவரி பண்ணோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னு கேட்டால் பேல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏஜிங்கோட வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சில யங்ஸ்டர்ஸுக்குமே பேல்னஸ் பார்க்க முடியுது. இந்த பேல்னஸ் எப்படி தவிர்க்கிறது? பேல்னஸ் என்னும் பொழுது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போதெல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா 16-17 இயர்ஸ்க்கே வந்துடுது. பிகாஸ் அவங்க ஸ்டைலிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கெமிக்கல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தூக்கம், ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் மாறிடுச்சு. லேட் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு காலைல தூங்குறது, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய வந்துடுச்சு. இப்போ ஜெனட்டிக்கலாக வந்தது ஒரு பக்கம் இருக்குன்னா, இவங்களோட லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேண்ட்ரஃப் எல்லாம் வந்து ப்ராப்பராக எடுக்கிறதுல. அது மாதிரி இன்னொன்று வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப படிப்பாங்க, நைட்டு கண்ணு முழிச்சு படிப்பாங்க. அதனால தான் நான் என்ன மாதிரி செய்வேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தனி ஆஃபரே எப்போவுமே வச்சிட்டு இருப்பேன். பேசிக்லி நான் ஒரு டீச்சராக இருந்துட்டு வந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு கனெக்ட் எப்பவுமே இருக்கும். அதனால் 10th முடிச்சதுமே ஒரு ரெஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. +1 +2 முடிஞ்சு ஒரு ரெஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போது காலேஜ் போகும்போது ஒரு முடியோடு போக முடியும். அது மாதிரி இந்த பால்னஸில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜஸ் இருக்குது. நார்வுட் பிரகாரம் 7 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் போகணும் அவசியமே கிடையாது. எடுத்ததுமே டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாட்டி அப்படி போகணும் அவசியமே கிடையாது. நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே வந்து அதை வந்து சரி பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து க்ரௌனல் பால்னஸ் இருக்குது. இந்த இடத்துல பால்னஸ் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 ஹேர் இருந்தால் தான் அந்த ஃபில் வந்து கொடுக்க முடியும். பட் அந்தளவுக்கு நம்மளுடைய டோனர் பார்ட்லேருந்து எடுத்தோம்னா இங்கே ஆட் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து இப்போ பிபிஎஸ் எல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவ்வளோ க்ரௌனல் பால்னஸ் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அப்போது ஒரு சிலருக்கு நல்லாவே பால்னஸ் இருக்குன்னா அந்த மாதிரி செமி சர்ஜிக்கல், நான் சர்ஜிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கம்பைன் பண்ணினா இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம பண்ணுறோம். ஃப்ரண்டல் பால்னஸ் வந்துடுச்சு, பண்ணி முடிச்சிடும். ஆனால் ரிமைனிங் ஹேர் ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா திருப்பி போகிறது மற்ற ஹேரும் போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகணும், இங்கே இருக்கிற முடி மட்டும் கொட்டாமல் இருக்குது, இங்கே இருக்கிற முடி கொட்டியிருக்கும். அதனால் 3மே கம்பைன் பண்ணி கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். திருப்பி பால்னஸ் வராமலே நம்ம பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஃபீமேலுக்குன்னும்போது உங்களுக்கு வந்து லுட்விக் பிரகாரம் 3 ஸ்டேஜஸ். லைன்ஸ் இப்படி இருக்கும், கொஞ்சம் லைன் அப்படியே விரிவடையும், திருப்பி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஃபீமேல் பேட்டர்ன் தின்னிங்காக இருந்தாலும் சரி, மேல் பேட்டர்ன் தின்னிங்காக இருந்தாலும் சரி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். பட் ஏர்லி ஸ்டேஜஸாக வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய மென்னுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு காமனான ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த முஸ்டாச் அண்ட் பியர்டு இல்லையா, அதோடைய க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறது. சில பேருக்கு அது வளராமலே இருக்கிறது எவ்வளோ ஏஜ் ஆனாலும். இதை வந்து நம்மளுடைய ரொட்டீன்ஸ்னால இல்லை ஃபுட்னாலையா இல்லை அது ஹெரிடிட்ரியா, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஒரு சிலருடைய ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வந்து வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இங்கேயும் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி எங்கேயுமே பண்ணிட முடியும், பியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி நம்ம ஹேரில் இந்த காமன் இஷ்யூஸ் பேசுகிறோமோ அதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த பிக்மெண்டேஷன் பார்க்க முடியுது. பிக்மெண்டேஷன் ப்ரோன் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம்? இப்போ பிக்மெண்டேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இன்ஃப்ளமேஷனால் பிக்மெண்டேஷன் வந்திருக்கும். இப்போ அவங்களுக்கும் நீங்கள் நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அது சப்சைட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்து ஸ்கின் வந்து சூதன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணும். அது வந்து எக்ஸ்பர்ட்ஸால் டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணி இதனால தான் பிக்மெண்டேஷன் வந்திருக்கு, இந்த லேயர் வரைக்கும் இருக்குது, ஸோ அது வரைக்கும் எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். ஒன்று பீல்ஸ் கொடுக்கலாம், லேசரும் கொடுக்கலாம், பிக்கோ லேசர்ஸ் அது மாதிரியும் கொடுத்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி இப்போ மெலா எசன்ஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது கொடுக்கும்பொழுது பீலும் சேர்ந்து கொடுக்கும்பொழுது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸும் கொடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும். அதில் நம்ம ட்ரீட் பண்ணிட முடியும். நம்மளுடைய ப்ரீவியஸ் எபிசோடில் இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் பற்றி பேசியிருந்தோம். இந்த பிக்மெண்டேஷன் ப்ரோன் ஸ்கின்னுக்கு கொரியன் கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக கொரியன் கிளாஸ்ன்னு இப்போ பிட்ஸ்பேட்ரிக் ஸ்கேல் பிரகாரம் இப்போ வந்து ஒரு 5th இதில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபஸ்ட்டு லெவலில் கொண்டு போகணும்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. பட் ஒரு லெவலில் வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் என்னென்னா ஈவன் ஸ்கின் டோன், அதாவது பிக்மெண்டேஷன் வந்து அங்கங்கே ஒரு அங்கங்கே இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்கலரேஷன் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த க்ளோ ஸ்கின்னாக ஈவன் ஸ்கின் டோனை டெஃபினட்டாக கொண்டு வர முடியும். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஆக்னே அண்ட் ஸ்கார்ஸ் வந்து ஃபார் இயர்ஸ் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆக்னி அண்ட் ஸ்கார்ஸை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, அப்படியே வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்குது? இப்போ ஒரு ஆக்னே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்னேல வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. பர்பியூல், பஸ்டியூல், நோடியூல், மேக்யூல், சிஸ்ட், அந்த மாதிரி இது இருக்குது. எந்த மாதிரி ஆக்னே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும், எதனால் வந்திருக்குங்கிறது பார்க்கணும். ஒரு சில சபேஷியஸ் கிளான்ஸ் ஓவர் ஆக்டிவாக இருக்கும்பொழுது ஈவன் இங்கே ஷோல்டர் பேக்கில் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்து அந்த டஸ்ட் இதெல்லாம் ஸ்கின்ல படும்போது அதனாலையும் வரும். போஸ் வந்து க்ளாக் ஆகிட்டு அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்காமல் இருந்தால் அங்கே வந்து ஒரு என்ன சொல்ல சிபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அது வந்து ப்ராப்பராக இது பண்ண ஆகும்போது பி ஆக்னேஸுங்கிற பாக்டீரியா அதில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணும். நம்ம பாடி மெக்கானிசம் அதை ஃபைட் பண்ண பார்க்கும், அதால் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அப்போ அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டிக் டைப் ஆஃப் ஆக்னே மாதிரி அது வந்து நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது அங்கே ஒரு பிட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளவும் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நான் எல்லாம் எப்படி இங்கே வீகேரில் கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கும் கேர் எடுப்போம். டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா டேண்ட்ரஃபும் கிளியர் பண்ணுவோம். சைமல்டேனியஸாக ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சாலிபீல் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆக்னெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து வீகேரில் கொடுக்குறோம். அது கொடுத்து ரெண்டுமே சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கார் மாதிரி இருக்குல்ல பிம்பிள் போடும், அந்த ஸ்காருக்கு வந்து பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும். சப்போஸ் பிட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்கார்க்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ இது ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் இது. ஆனால் வேர்டு இந்த வீகேர் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மோனோபோலின்னு சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிக்னஸை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க மேம்? யூனிக்னஸ் நான் சொல்லும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த கான்செப்ட்டுக்கு வந்து இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் வந்து பிளான் பண்ணிப்போம். அதுக்குரிய ஃபார்முலேஷன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போகும், லைசன்ஸுக்கு போகும். லைசன்ஸ் போகும்போது கிளினிக்கல் ஸ்டடீஸ் வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அது முடியும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டுக்கே ப்ராடக்ட் வரும், கிளினிக்குக்கே ப்ராடக்ட் வரும். இந்த கண்டினியூஸ் இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் தேவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் R&D. அந்த ரிசர்ச்சில் வந்து நிறைய வேரியஸ் லெவல்ஸ். ஒரு இன்றைக்கி நினச்சோம்னா அடுத்த நாள் ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். ஏதாவது ஒரு வருஷமாவது ஆகும். இன்றைக்கும் ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு, மேபி அடுத்த வருஷம் வரலாம். இந்த சூப்பர் ஸ்க்ரீன் 100ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணி இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணோம். அதை நிறைய இடங்களில் இந்த R&D பற்றி மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த R&Dக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு வீகேரில் கொண்டு வரீங்கல்ல, அது எப்படி நீங்கள் ஹவு டு யூ பிரிங் இட் இன்டு ஆக்ஷன்? இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஒரு சில வந்து ஜென்ரலாக இருக்கும், ஓகே பிக்மெண்டேஷன், ஆக்னே அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வித்தியாசம், டேண்ட்ரஃப் எடுத்தாலே ஸ்பீஷீஸ் வந்து புதுசாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது வந்து எங்களை ஒர்க் பண்ண வச்சிடும். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அதுக்கு உடனே ஒரு மீட்டிங் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அதோட மெக்கானிசம் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது கொண்டு வருவாங்க. ஒரு சில இடங்களில் இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருக்கும், எங்கேயாவது வந்திருக்கும், ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்திருக்கும். எக்ஸிபிஷன்ஸ் போகும்போது நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது, அப்போ அது நம்மளோட இதில் எப்படி கொண்டு வரலாம். ஒன்று கிளைண்ட்ஸ் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வரவழைச்சிருவாங்க, இல்லாட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட்காக வரும்போது ஒரு யூனிக்கான ஒரு இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்ச் வந்து எடுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் ஸ்பாட் பண்ணி ரிசர்ச்சின் மூலமாக சால்வ் பண்ண ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? அது மாதிரி நிறையவே இருக்குது. இப்போ வந்து DSAன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியல் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட சரியாகாது. அப்போ அவங்க வரும்பொழுது அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்க்கும்போது இந்த பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, மியூக்கர் மைக்காசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நேசல் அந்த ஐயில் வரும் அந்த ஃபங்கஸ், அதை தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, ஸ்கேல்பில் இருந்தது. ஸோ அது உடனே அதை நாங்கள் பார்த்துட்டு உடனே பேத்தாலஜிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சோம். ஸோ இது மாதிரி நிறைய கேசஸ் எங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் பக்கம் போக வச்சிடும். ஆனால் இது வந்து எல்லாராலையுமே வந்து இந்த டேண்ட்ரஃப்னு ஒரு டேண்ட்ரஃப் ஷாம்பு இல்லை டேண்ட்ரஃப் ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு லேப் இருக்குங்கிறது தெரியாது. பட் வீகேரில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலேருந்து அது வந்து ஒரு இதில் எடுத்து சாம்பிள்ஸ் எடுத்து இங்கே அனுப்பிடுவாங்க. இங்கே லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் இருந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
ஒரு சிலர் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க அதுக்காகவே. இப்போ நம்ம நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி பேசுகிறனால மேக்கப் பற்றியும் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் மேக்கப் யார் வேர் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராபப்ளி சினிமா டெலிவிஷனில் இருக்கவங்க, இல்லை வந்து ப்ராபப்ளி இந்த ஒர்க்கிங் கல்ச்சரில் இருக்கவங்க வேர் பண்ணுவாங்க. பட் இப்போ நிறைய பேருடைய ரொட்டீனில் மேக்கப் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டாகவே மாறி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்மளுடைய ஸ்கின்னை எப்படியா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நிஜமாவே இப்போ வந்து மேக்கப் இல்லாமல் யாருமே பார்க்கவே முடியல. நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே டிவிக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு வராங்க, அதுனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம்னா மேக்கப் போடலாம். இப்போ வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லியே வந்து மேக்கப் இல்லாமல் வரதே கிடையாது. ஃபவுண்டேஷன், ஈவன் அந்த கட்டிங் பண்ணுறது எல்லாமே பண்ண மேபி ஒரு லிப்ஸ்டிக் கூட. லிப்ஸ்டிக் கூட. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஈவன் லைட்ஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட சொல்வேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆயில் போட்டு துடைக்கணும். இப்போ ஆயில் கிளென்சர், ஈவன் கொரியன் இதோட இம்பேக்ட் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ டபுள் கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஆயில் கிளென்சர் வச்சு ஃபஸ்ட்டு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அதை ஆயில் கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ண, இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, போஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். போஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. மேக்கப் கற்றுக்கிட்டாங்களே வழி அது எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்போது எகெயின் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வரும், திருப்பி ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா டேப் பண்ணி எடுக்கணும். செகண்ட் கிளென்ஸ் வந்து சல்ஃபேட் பேரபின்ஸ் இல்லாத கிளென்சஸ் வச்சு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம்னா கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல போர் மினிமைசர், ஒரு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கிறது நல்லது. அப்போ வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து ஸ்கின் வீண் ஆகாது. அப்படி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, போஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து டஸ்ட், இந்த மேக்கப்போட இதெல்லாமே பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ உள்ளே உட்காந்துக்கும். உள்ளே உட்காந்ததுமே நம்மளுடைய பாடி வந்து ஏதோ ஃபாரின் பாடிஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்னேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஆக்னே பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வந்து பிட்ஸ் வரும், பிட்ஸ் வந்துட்டு அது அப்படியே ஸ்காராக மாறிடும். ஸோ இவ்வளவும் வரும். அதனால் மேக்கப் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ரொம்ப நேரம் வேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வந்தாலும் திருப்பி நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு போர் மினிமைசர் சீரம்ஸ் ஏதாவது போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கிறது நல்லது. ஸோ மார்னிங்கும் கிளென்ஸ் பண்ணும், ஈவினிங்கும் கிளென்ஸ் பண்ணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு பேஸ் க்ரீம் போடுறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ரைமர் எல்லாம் போடுறாங்களோ, ப்ரைமருக்கு முன்னாடியே வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போடுறது பெட்டர். பெரும்பாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இண்டஸ்ட்ரியில் அவங்க கொடுக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இந்த ரோல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்து டிவி மீடியா விட வந்து இன்ஃப்ளூயன்சஸோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃபீல்டு பற்றி தெரியாமல் ஏதோ மற்றவங்க நம்ம இப்போ வந்து எல்லாம் கூகுள் எல்லாம் பார்த்தாலே நிறைய கிடச்சிடுது. அதை பேஸ் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேறு எந்த லெவலுக்கு வேணால் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ எங்களோட லைனுக்கே வராங்கன்னா எங்கள் லைன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஒன்று ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க அந்த ரிசல்ட்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அது வந்து ஓரளவு அவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி எப்படி பேசுகிறோமோ அதே அளவுக்கு இந்த ஏனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். ஸோ வீக்கேர் பொறுத்தளவுக்கு இன்ட்ரோஷன் ஆஃப் ஏ வந்து இங்கே ஒரு சப்ஜெக்டாக கருதி நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா எங்களுடைய டயக்னோசிஸில் மெயினாக மேசெட்டுங்கிற ஒரு டயக்னோசிஸ் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து க்ளவுடில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஒரு ரிசல்ட்ஸை எடுத்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டயக்னோசிஸ் இதுவே கொடுக்குது. இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு எடுக்கிறோம்னா அது அத்தனையும் ரிசர்ச் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரிசைஸாக இருக்கிறதுனால நம்மளால் ட்ரீட்மெண்ட் வந்து டிசைன் பண்ணுறதும் ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். இப்போ டாக்டர்ஸே வந்து டெமெட்ஸ் பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டுமே உடனே தெரிஞ்சிடும், ஓ இவங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த லேசஸ் எல்லாம் கொடுக்கலாம், எது ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எது செகண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இதுலேயே எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தங்களும் அந்த மானிட்டர் இருக்கும். இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து போஸ் மட்டும் இது பண்ணி பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த போஸ் மட்டும் எடுத்து அவங்க பார்க்க முடியும். இன்னொரு டாக்டர் வந்து பிக்மெண்டேஷன் மட்டும் பார்க்கணும், அது மட்டும் இது பண்ணிவிட்டு அவங்க அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் நிறைய வந்து டவுட்ஸ், குவரிஸ், கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசணும். பட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பற்றி பேசும்போது இந்தியாவினுடைய முதல் பெண்மணி டு பி அ ட்ரைகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, ஹவு டு யூ ஃபீல்? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 97ல் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். அப்போது நான் கொடுக்கும் பொழுது ஹெர்பாலஜி முடிச்சிருந்தேன், அரோமா தெரப்பி முடிச்சிருந்தேன். ஆனால் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டது வந்து ஹேர் பற்றி தான். அப்போது வந்து ஹேருக்கு வந்து ஒரு தனி ஸ்டடீஸ் வேணும் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணேன்.
அப்போ வந்து ஒரு 2002 ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ என்னுடைய முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அது மெடிசன்ஸ் பிகாஸ் ஃப்ராக்சர் எல்லாமே இருந்து மேஜர் ஆக்சிடென்ட் அது. அப்போ இது கண்டிப்பாக சயின்ஸ் வேணும். அப்போ அது வரைக்கும் நைட்டில் ட்ராவல் பண்ணுவேன், டே ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பேன், இல்லாட்டி கிளினிக்கில் இருப்பேன் அந்த மாதிரி. அப்போது இது படிக்கும்பொழுது இது ட்ரைக்காலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அப்போது 2004 வந்து நான் ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு வரும்போது இந்தியாவில் 6th பர்சன், சவுத் இந்தியாவில் 1st பர்சன். ஸோ அது எனக்கு நிஜமாகவே அங்கே படிக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கண்ட்ரியில் போய் தனியாக தங்கி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க 1 year ஆகும். இல்லை நான் எக்ஸாம் முடிச்சுட்டே போகிறேன். அப்போ நைட் ஃபுல்லாக படிப்பேன், 1 hour தான் தூங்குவேன். அந்த டேஸில் அங்கே இருந்த வரைக்கும் அப்படி தான் நான் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சர்டிஃபைட் ட்ரைக்காலஜிஸ்ட்டாக வந்தேன். வரும்பொழுது எனக்கு வந்து சயின்ஸ் அங்கே இருந்தது. நம்மளுடைய இந்தியன் ஹர்ப்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் முகுந்தன் அவர் சிஇஓ அவருமே வந்து ஜாயின் பண்ணார். அவருடைய எக்ஸ்பர்டைஸும் எனக்கு இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ விதவிதமான ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு இந்த கிளைண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது ரிசர்ச் உடனே அப்போ தான் எங்களோட R&Dயும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னி வரைக்கும் அந்த ட்ராவல் போயிட்டே இருக்குது. திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம அப்படி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இது எங்கே வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு கிளினிக்கில் ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கி 84 கிளினிக்ஸ், இன்னும் கிளினிக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சவுத் இந்தியா ஃபுல்லாக 7 ஸ்டேட்டும் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நார்த்துக்கும் போகிறதுக்கு பிளான் போயிட்டுருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியாக தான் இருக்குது. ஆனால் இன்னுமே அது எண்ட் ஆகலை, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் பெரிய ஒரு பாதை இருக்குங்கிறது மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. வெரி இன்ஸ்பைரிங். என்னன்னா எப்பயுமே ஒரு பிராண்டுக்கும் சரி ஒரு பர்சனுக்கும் சரி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி தான் ஒரு ஓட்டத்துக்கான ஒரு உத்வேகமாக இருக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை ஒரு பிராண்டாக வீகேர்ட்ட கேட்டாலும் சரி, அதனுடைய பதிலாக இப்போ என்ன இருக்கு? வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது அந்த கேள்வி வந்து நெவர் எண்டட். அதாவது மாற்றி கேட்கவே மாட்டோம், மாற்றி யோசிக்கவே மாட்டோங்கிற மாதிரி இன்றைக்கி நான் எழுந்துச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டினாகவுமே இருக்கும். அது இன்னுமே எங்களுடைய அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கேட்டால் எங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் வராது. இன்னும் என்ன பண்ணலாம், அந்த ஒரு க்ரீடினஸ் எங்களுக்குள்ளார இருக்கும். மணியில் க்ரீடினஸ் கிடையாது, தேடலில் க்ரீடினஸ் இருக்கும். இன்னும் புதுசாக கொண்டு வரணும், இன்னும் பெரிய லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக வீக்கர் அச்சீவ் பண்ணிடும். இந்தியன் பிராண்டாக இல்லாமல் வேர்ல்டு வைடு இது வந்து MNC பிராண்டாகவும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ட்ரைக்காலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு லீடராக இருந்தாலும் இன்னைக்கு இதே மார்க்கெட்டில் நிறைய கிளினிக்ஸ் பார்க்க முடியுது, நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக எப்படி பார்க்குறீங்க அண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ யாருமே இல்லை இல்லையா? ஆமாம், நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ ஒரே ஸ்ட்ரீட்டில் இப்போது வீகேர் மாதிரியே கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். பட் வீகேர் மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியல. மேபி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து PRP GFC அப்படி கொண்டு வராங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம், வீட்லேயும் போய் அதோட ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டாச்சு. ஆனால் அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த செல் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும், அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அது இப்போ கிடையாது. ஆனால் நிறைய கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வர்றாங்களான்னா இல்லை. சவுத் இந்தியன் பிராண்டாக இருந்தால் கூட இன்றைக்கி நாங்கள் 2nd லெவல் இந்தியா லெவலில் இருக்கிறோம் அப்படின்னா இதுவே சயின்ஸே வந்து சொல்லிடும். அதுதான் வீகேர் பொறுத்தளவுக்கு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி போன எபிசோடில் பேசியிருந்தோம். பட் ஜென்ரலி இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம்ல, அதை பற்றி எலாபரேட்டிவாக தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வீகேர் கிளினிக்ஸில் இருக்கிறது வந்து அவங்களோட ப்ராப்ளம் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆக்னே இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, அது சரி பண்ணிக்கிறதுக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து எனக்கு டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன், செலிப்ரிட்டி லுக் எனக்கு வேணும், அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு. நார்மல் பீப்புளுக்கு கூட நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸோடு வெளியில் போய் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு இது வந்துடுச்சு. அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வி கோ த்ரூ இந்த பாடி இன்செக்யூரிட்டிஸ், பாடி ஷேமிங், இது எல்லாமே இல்லையா? இந்த பாடி இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் பாடி ஷேமிங் பொறுத்தளவுக்கு நிறைய இடங்களில் வந்து யாரோ ஒருத்தங்க சொல்கிற ஒரு கமெண்ட் மூலமாக தான் ஒரு டாக்டர்கிட்ட வரக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். பட் அந்த செல்ஃப் அலாரம் அதுக்கும் மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்கும் ஒரு தின் லைன் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேணும் அவசியமே கிடையாது. நம்மளுக்கே தெரியும் நம்மளுடைய பாடியில் ஒரு சேஞ்சஸ் வருது, நம்ம ஃபேஸில் ஒரு சேஞ்சஸ் வருது, நம்ம முடியில் ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா நம்மளுக்கே அலாம் அடிச்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு இது சரியில்லை, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், இல்லாட்டி கிளினிக் போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறது இருக்கும். பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் நம்ம பாடிக்கு அது தெரியாது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் மற்றவங்க சொல்கிறத வந்து எப்போவுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன். நம்மளுடைய கட் ஃபீலிங், நம்மளுடைய இது என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நம்ம போகணும்.
ஈவன் ஸ்கின் ஹேர் மட்டும் இல்லை, லைஃப்லையுமே அப்படி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா 4000 பீப்புள் இருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறதும் அந்த பாசிட்டிவான ஒரு இதில் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு சில சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளார டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உடனே அவங்க உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் கிளினிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது மற்றவங்க சொல்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு அது ரொம்ப அதிகமாக போய் அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. வெரி வெரி வெல் செட். மீண்டும் ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் இந்த என்டையர் கான்வர்சேஷனில் வந்து வெறும் டவுட்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி வந்து இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோ வருஷங்கள் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் வி கேருமே ஆஸ் அ பிராண்டாக எம்என்சியாக பார்க்கறதுக்கு அட்வான்ஸ் விஷஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச். Thank you very much. Thank you.